ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாங்க. ஏன் கடவுள் இப்படி கருணையே இல்லாம அந்த மாரி நல்லவங்களுக்கு கூட சாவ குடுக்குறாரு? கருணையே இல்லாமல். மரணம் என்பது ஒரு கெட்ட வார்த்தையாக நாம் நினைக்கிறோம். அது ஒரு மகா இழப்பாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் எல்லாம் எப்படா மரணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மரணமில்லாத பெருவாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். மரணமில்லாத பெருவாழ்க்கைன்னா உயிரோட ரொம்ப வருஷம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. மறுபிறவி இல்லாத வாழ்க்கை வேணும்ன்றார். திரும்பவும் பிறக்கூடாது. பிறந்தா இறந்து தான் ஆகணும். இறப்பே வரக்கூடாதுன்னா பிறக்கவே கூடாது. அதுதான் மரணமில்லாத பெருவாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் மகான்கள் ஆசைப்படுவாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா மரணத்தை கண்டு பயப்படுவோம். மரணம் ஒரு துக்கம், சோகம்னு நினைக்கிறோம். இது ஒரு பக்கம். கருணையே இல்லாதவர் கடவுள்னு சொல்கிறாங்க. அது சரியான வார்த்தை கிடையாது. அப்போ கருணை மிக்கவரா கடவுள்னா அது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை தான். அதுவும் சரி கிடையாது. காரணம் என்னன்னா, ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுமையான நோயெல்லாம் கூட வந்திருக்குது. பிறக்கும்போதே கொடூரமாலாம் குழந்தைங்க பிறக்கிறது உண்டு. அது யார் பிறக்க வைக்கிறா? கடவுள் தான் பிறக்க வைக்கிறார். அப்போ அவர் கருணை இல்லாதவன்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் என்பவர் ஒரு கார்பரேட் கம்பெனி சிஸ்டத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேதத்தை உருவாக்கிட்டார். வேதத்தில் அறம் இருக்குது, தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும்னு முடிவு பண்ணி விட்டுறார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பிறப்பை பற்றி மட்டுமே நமக்கு தெரியும். கடவுளோட கணக்கு எல்லாம் ஒரு பிறப்பு கணக்கு இல்லை. ஒரு பிறப்பு கணக்கு அப்படிங்கிறது இந்த உடல் சார்ந்ததாக இருக்கும். இந்த உடம்பு தான் ஒரு பிறப்பு எடுத்தால் அடுத்த பிறப்பு இந்த உடம்பு வராது, அது போயிடும். ஆனால் ஆத்மாவுக்கு பல பிறப்பு உண்டு. அது எண்ணற்ற பிறப்புகளை பெற்றுக்கொண்டே இருக்கும். திரும்ப 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 பிறப்பாங்க. அந்த ஆத்மாவுக்கு தான் கணக்கு எழுதுகிறாரு சித்திரகுப்தர். ஒரு சிஸ்டத்தை பரப்பி வச்சுறார். ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிடறாரு. கடவுள் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிடறாரு. அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையெல்லாம் நடக்குது. சிஸ்டத்துலேருந்து மீறுறவங்களுக்கு அதில் ஒரு